ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276வது சிவாலயம் தீர்த்தபுரீஸ்வரர் கோயில் பற்றி விளக்கும் எளிய கதை. தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தருக்கு அறத்துரைநாதர் முத்துச் சிவிகையும் முத்துக் குடையும் முத்து சின்னங்களையும் வழங்கி அருளிய தலம் இதுவாகும். திருஞான சம்பந்தர் சிறு பாலகனாக இருந்ததால் அவருடைய தந்தையார் சம்பந்தரை தூக்கி கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது. திரு தூங்கானை மாடம் சிவஸ்தலத்தை தரிசித்து திருநெல்வாயில் அறத்துரை நோக்கி செல்லும் பொழுது தந்தை தோள் மீது எழுந்தருளுவதை விட்டு நடந்தே சென்றார். சம்பந்தர் தன் சிற்றடிகள் நோக நடந்து செல்வதைக் கண்டு யாவரும் வருந்தினர். திருநெல்வாயில் அறத்துரை செல்லும் வழியில் மாரன்பாடி என்ற இடத்தில் இரவு தன் அடியார்களுடன் சம்பந்தர் தங்கினார். அன்றிரவு திருநெல்வாயிலில் உள்ள அடியார்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் கனவில் இறைவன் தோன்றி சம்பந்தர் கால்கள் நோகாமல் இருக்க தான் முத்து சிவிகை முத்து குடை முத்து சின்னங்கள் அளிப்பதாகவும் அவற்றை சம்பந்தரிடம் சேர்த்து அவரை ஆலயத்திற்கு அழைத்து வரும்படியும் ஆணையிட்டார். இதே போன்று சம்பந்தர் கனவிலும் தோன்றி இவ்விவரங்களை கூறி முத்துச்சிவிகையில் ஏறிக்கொண்டு தன்னை தரிசிக்க வரும்படியும் ஆணையிட்டார். மறுநாள் காலை திருநெல்வாயில் அறத்துரை அடியார்கள் கோவில் பணியாளர்கள் ஆலயத்தை திறந்து பார்க்க அங்கு முத்து சிவிகை முத்து குடை முத்து சின்னங்கள் ஆகியவை இருக்க கண்டு இறைவனை கைகளை கூப்பி வணங்கினர். பின்னர் அவற்றை எடுத்துக்கொண்டு மாரன்பாடி சென்று சம்பந்தரிடம் கொடுத்து அவரை முத்து சிவிகையில் உட்கார வைத்து முத்துக்குடை நிழலில் அறத்துரைநாதர் ஆலயம் அழைத்து வந்தனர். சம்பந்தரும் ஆலயம் வந்து இறைவனை தொழுது பதிகம் பாடி வணங்கினார். மக்களின் பாவங்களை நீக்க இறைவன் இங்கு எழுந்தருளி அருள் பாலிப்பதாக கூறப்படுகிறது. செவ்வாயும் சனியும் தங்கள் தோஷம் நீங்க இத்தலத்தில் சிவபூஜை செய்து வழிபட்டதால் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்து தீர்த்தங்களில் நீராடி ஈசனை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகும் என்பது ஐதீகம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் இதுவும் ஒன்றாகும். திருவட்டத்துறை தீர்த்தபுரீஸ்வரர் கோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிவாலயமாகும். இக்கோவில் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், ஆதிசங்கரர், குகை நமச்சிவாயர், ராமலிங்க அடிகள் ஆகியோரால் பாடல் பெற்றது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும். நன்றி. வையகம் வாழ்க, வையகம் வாழ்க, வளத்துடன் வாழ்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம்.